எவனோ ஒருத்தன் அண்ணாமலையோ, ரசமலாயோ தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி வந்து மகாராஷ்டிராக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். எங்க எஸ்டிடி வரலாறுலாம் உனக்கு என்னன்னு தெரியாதுடி. கொஞ்சம் சூதானமா இருந்துக்க அப்படின்னு அண்ணாமலைய வெளுத்து வாங்கியிருக்கிறாரு ராஜ் தாக்கரே. நம்ம ஆளு எண் மண், எண் மக்கள் அப்படின்னு கலெக்ஷனுக்காக யாத்திரை போனவரு. அவங்கெல்லாம் எண் மண், எண் மக்கள்னு யாத்திரை போய் உயிர் தியாகம் செஞ்சவங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் அண்ணாமலை. யாருகிட்ட எத பேசுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உங்க மோடி, அமித்ஷாவ விட மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள். அவங்க வரலாறுலாம் தெரிஞ்சும் அண்ணாமலை இப்படி பேசுறாருன்னா, அப்ப ஏதோ ஒரு கலவரத்த தூண்ட முயற்சி பண்றாரு. ஏன்னா மும்பைல கார்ப்பரேஷன் எலக்ஷன் வருதுல்ல. ஓட்டு அறுவடை பண்ணணும்ல. அதற்காக சங்கிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆயுதத்த கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பல பேர் சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. எது எப்படியோ இவங்களுடைய அரசியல் நாடகத்துல பாவம் மும்பையில இருக்கக்கூடிய தமிழர்கள் பலியாகி விடக்கூடாது. மும்பை தமிழர்களே தயவு செஞ்சு சூதானமா இருங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செஞ்சிராதீங்க. நிதானமா யோசிச்சு யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்ட போடுங்க. இல்லன்னா இருக்கவே இருக்கு நோட்டா.